Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் கூடைகள்ல பேஸ் வந்து நார்மல் மெத்தட்லயும் மேல வந்து கிராஸ் கட் மெத்தட்லயும் போடுற மாதிரி பெரிய சைஸ் கூடை வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கூடை வந்து நல்ல பெரிய சைஸ் கூடையா போட்டிருக்கேன். இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் இருக்கு, அகலம் வந்து 7.5 இன்ச்சஸ் இருக்கு, உயரம் வந்து 12 இன்ச்சஸ் இருக்கு. பெரிய சைஸ் மார்க்கெட் கூடையா இது வந்திருக்கு. இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு வந்து 3 ரோல் வந்து ஒயர் தேவைப்பட்டுச்சு. நான் 3 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் கூடையா இந்த கூடை வந்திருக்கு. மார்க்கெட் பேக்குக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு 4 ஒயர்ல ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நெக்ஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு பேஸ் வந்து நல்ல அகலமாவே கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இது மாதிரியான நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹிந்தியில தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் வந்து மேல கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இப்ப வாங்க பிளாஸ்டிக் ஒயர்ல 3.5 ரோல்ல மார்க்கெட் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஒயர்களை பொறுத்த வரையிலையும் எல்லா பேக்கெட்லயுமே வெயிட் கணக்குல தான் வரும். வெயிட் வந்து 200 கிராம்ஸ் இருக்கும். ஆனா வந்து உள்ள இருக்க ஒயருடைய லென்த் வந்து ஒயருடைய திக்னஸை பொறுத்து அதிகமாவோ குறைவாவோ வரும். இது வந்து பிளாஸ்டிக் ஒயர்கள் வாங்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரே கம்பெனி ஒயர்கள் கூட வேற வேற கலர்கள்ல அளவுகள்ல வேறுபடலாம். அதை வந்து இன்னுமே கரெக்டா சொல்ல முடியாது. இந்த கூடை பொறுத்த வரையிலையும் 3 ரோல் நான் எடுத்திருக்கேன். ஆனா வந்து ஒயர் வந்து திக்கா இருந்தது அப்படின்னா இந்த 3 ரோல் வந்து உங்களுக்கு பேஸ்க்கு மட்டும்தான் சரியா வரும். மேல வந்து ஒயர் ஜாயின் பண்ண பத்தாது. ஒருவேளை உங்கள்கிட்ட சேம் கலர் ஒயர்கள் இருந்தது அப்படின்னா அதே கலரை யூஸ் பண்ணலாம். சேம் கலர் ஒயர்கள் இல்லை அப்படின்னா நீங்க வந்து வேற கலர் ஒயர்களை மேல ஜாயினிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்டர் மாதிரி தான் வரும், அதுவும் டிசைன் நல்லா தான் வரும். அதனால போடும் போதே இதை வந்து யோசிச்சுட்டு போடுங்க, எந்த மாதிரி கலர் கொடுக்கறது அப்படிங்கறத யோசிச்சு வச்சுட்டு போடுங்க. அப்பதான் வந்து நமக்கு இந்த கூடை வந்து 3 ரோல்ல கிடைக்கும். இந்த கூடைக்கு வந்து என்கிட்ட வந்து இதே கலர் ஒயர்கள் இருந்தது, ஸோ அதனால அதே கலர்கள் யூஸ் பண்றேன். இப்ப மேல எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற டீடைல் எல்லாம் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி ஒயர் பேக்கெட்ல சென்டர்ல கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து ஒயர் எடுத்துக்கோங்க. உள் சுற்றுல இருந்து வர ஒயரை எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சிக்கல் விழுகாம இருக்கும். 1 ஃபீட் ஸ்கேல் எடுத்துட்டு அதுல வந்து இந்த மாதிரி சுத்திடுங்க. 5 தடவை சுத்தினீங்க அப்படின்னா 10 அடி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 9 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 10.25 அடி எடுத்திருக்கேன். நீங்க எந்த மாதிரி ஒயர்கள் யூஸ் பண்ணாலும் இந்த அளவு மட்டும் கரெக்டா எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேக்கெட்ல ஒயர்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கூட ஃபுல்லாவே சரியா போயிடும். உங்க பேக்கெட்ல ஒயருடைய லென்த் குறைவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒயர்கள் வரும். அதுக்கப்புறம் நீங்க வேற ஒயர்கள் தான் ஜாயின் பண்ணும். இப்போ ஒரு ஒயர் இந்த மாதிரி கட் பண்ண பின்னாடி அந்த ஒயருடைய மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு அடுத்தடுத்த ஒயர்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் மட்டும் ஸ்கேல்ல அளவெடுத்தா போதுமானது. இதே மாதிரி எல்லா ஒயர்களையும் கட் பண்ணிருங்க. நான் எல்லா ஒயர்களையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எத்தனை ஒயர்கள் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப எல்லா ஒயர்களையும் கட் பண்ணிட்டேன். இதை வந்து ஈக்குவலா மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஹாஃப் ஒயிட் கலர்ல 16 ஒயர்கள் கட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர்ல 8 ஒயர்கள் கட் பண்ணியிருக்கேன். கிரீன் கலர்ல 8 ஒயர்கள் கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேம் லென்த் தான் கட் பண்ணியிருக்கேன். 10.25 அடி கட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்ச் டேப்ல அளவெடுத்தீங்க அப்படின்னா 3.25 மீட்டர் அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. எல்லா ஒயர்களையும் இந்த மாதிரி ஈக்குவலா மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இங்க பேஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வந்து பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேஸ் வந்து நான் சொல்ற பேட்டர்ன்ல போட்டீங்க அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து கரெக்டா கிடைக்கும். உங்களுக்கு எல்லா ஒயர்களுமே ஈவனா தேவைப்படும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல நான் கிரீன் கலர் ஒயர் வந்து பேஸ்க்கு வந்து ஜாயின் பண்றேன். கிரீன் கலர் ஒயர் வந்து 5 ஃபீட் எடுத்துக்கலாம். இந்த 5 ஃபீட் எடுத்துட்டு இந்த மாதிரி புடிச்சிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுல கவனமா பாருங்க, மேல இருக்கிற ஒயர் வந்து 5 ஃபீட் இருக்கு,
கீழே இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதை கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இடது கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற பேட்டர்னே கரெக்டா போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் ஆல்ரெடி ஈக்குவலா தான் மடிச்சிருக்கு. அந்த ஒயரை எடுத்துட்டு இதுக்கு மேல போட்டுட்டு இதுல நாட் போட்டுக்கலாம். இப்ப வலது பக்கம் இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. அது கவனமா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இதை டைட் பண்ணிடலாம். இப்ப இந்த நாட்ல வந்து மேலையும் கீழே இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. இத வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு குறைவா இருக்கிற பக்கம் தள்ளிட்டு அதுக்கப்புறமா நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நாட் வந்து போட்டாச்சு. இனி வந்து வலது பக்கம் தான் நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வரணும். இப்ப பாருங்க ரெண்டு ஒயரும் ஈக்குவல் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இனி வந்து இந்த கிரீன் கலர் ஒயர்ல வலது பக்கம் தான் நம்ம நாட்ஸ் போட்டு வரணும். அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ஆரஞ்சு கலர் ஒயரை இதுக்கு மேல போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடணும். நான் சொல்ற கவுண்டிங்கையும் நீங்க கரெக்டா போட்டு வாங்க. ஒவ்வொரு நாட் போடும் போதும் ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதிகமாவோ குறைவாவோ வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒயர் ஷார்டேஜ் ஆகும். இந்த ஒரு லைன் மட்டும் கவனமா பார்த்து போட்டுக்கோங்க. இதே மெத்தட்ல தான் எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணணும். நான் வந்து எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணும் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க எல்லா ஒயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து இதுல 32 ஒயர்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 4 ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 8 ஹாஃப் ஒயிட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 8 கிரீன், திரும்பவும் 8 ஹாஃப் ஒயிட், அதுக்கப்புறமா லாஸ்ட்ல 4 ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்னை கவனமா பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன்லயும் இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கரெக்டா ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு லைன் ஜாயின் பண்ண பின்னாடி ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து 5 அடி எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். 5 அடி ஸ்கேல்ல எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த ஒயருடைய அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 அடி விட்டுட்டு கட் பண்ண பின்னாடி அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து சென்டர் லைனு. இதுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம லைன்ஸ் போட்டு வரணும். இந்த மாதிரி கூடைகள் வந்து எப்போதுமே வந்து ரெட்டப்படை எண்ணிக்கையில தான் பேஸ் போடணும். ஸோ அதனால நம்ம பேஸ் போடும்போது மேலே வந்து ஒரு லைன் அதிகமாகவும் கீழே ஒரு லைன் குறைவாகவும் வரும். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இந்த பேஸ்ல வந்து சென்டர்ல கிரீன் கலர் ஒயர்கள் ஜாயின் பண்ணணும். அதனால திரும்பவும் கிரீன் கலர் ஒயர் எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம் பாருங்க 5 அடி ஒயர், அதே அளவு எடுத்துக்கலாம். அதே அளவு எடுத்துட்டு இந்த சென்டர் லைனுக்கு மேல் பக்கமா இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடலாம். இந்த நாட் போட்ட பின்னாடி இனி கண்டினியூஸா இந்த லைன் வந்து போட்டு வரலாம். இந்த லைன் போட்டு முடிச்சதும் லாஸ்ட்ல வந்து 5 அடி ஒயர் விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த சென்டர் லைனுக்கு மேல 4 லைன்ஸும் கீழே வந்து 3 லைன்ஸும் நம்ம போடணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்ட பின்னாடி நான் காட்டுறேன். இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் நான் கிரீன் கலர் ஒயர்ல லைன்ஸ் போட்டுட்டேன். மொத்தம் வந்து இதுல 8 லைன் போட்டிருக்கேன். கிரீன் கலர் ஒயரை மட்டும் யூஸ் பண்ணி 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த கூடியோட டிசைன் பர்ஃபெக்டா வரணும் அப்படிங்கறதுனால மேலையும் கீழையும் நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேல ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 அடி ஒயர் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். சேம் நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு அடுத்து வந்து கண்டினியூஸா நாட் போட்டு வரலாம். லாஸ்ட் எண்டிங்ல வந்து 5 அடி விட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி மேல 4 லைனும் கீழே 4 லைனும் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து பேஸ்ல வந்து மொத்தம் 16 லைன் கிடைக்கும். பேஸ் வந்து நமக்கு நல்ல அகலமா இருக்கும். நம்ம மார்க்கெட் பேக்குக்கு வந்து பேஸ் நல்ல அகலமா இருந்தாதான் நிறைய திங்ஸ் வைக்க முடியும். அதுக்கு வந்து இந்த பேஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப வந்து நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதோட பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சுற்றிலும் நமக்கு ஆரஞ்சு கலர்ல வருது.
சென்டர்ல வந்து கிரீன் கலர்ல வருது. அதே மாதிரி சைட்லயும் சென்டர்ல கிரீன் கலர் வருது. இந்த மாதிரி பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு. இனி வந்து மேல வந்து ஒயர் ஜாயின் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து இந்த 3 ரோல் ஒயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா வேற கலர் ஒயர்கள் யூஸ் பண்ணலாம். இல்ல சேம் கலர் ஒயர் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சேம் கலர் ஒயர்கள் தான் யூஸ் பண்றேன். இப்போ ஆரஞ்சு கலர் வர இடத்துல ஆரஞ்சு கலர் ஒயரே யூஸ் பண்றேன். ஹாஃப் ஒயிட் கலர் வர இடத்துல ஹாஃப் ஒயிட் கலரே யூஸ் பண்றேன். கிரீன் வர இடத்துல கிரீனே யூஸ் பண்றேன். இது வந்து உங்க சாய்ஸ் தான். இது வந்து நீங்க பார்டர் மாதிரி வேற கலர் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கிறதுனால ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயருடைய அளவு எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒயருடைய அளவு எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம பேஸ் போடும்போது எப்படி ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணமோ அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். பேஸ் போடும்போது எப்படி போட்டு வந்தோமோ அதே மெத்தட் தான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த நாட் போடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 4 நாட் போட்டுக்கணும். இப்போ நாலு நாட்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். போட்ட பின்னாடி இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 4th ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த 4th ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 4 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. சென்டர்ல 4 ஒயரும் 2 சைட்லயும் 2 ஒயர்களும் கிடைச்சிருக்கு. மொத்தம் 6 ஒயர் கிடைச்சிருக்கு. இதை வந்து செப்பரேட்டா நாட் போட்டு வச்சுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த 4 ஒயர் இருக்கு பாருங்க, அதுலயும் இதே மாதிரி போட்டுக்கலாம். அந்த 4 ஒயர்ல ஃபர்ஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த 3 ஒயர்களையும் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து லாஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு 4 ஒயர்களையும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு 4 ஒயர்களையும் ஒயர் ஜாயின் பண்ண பின்னாடி நாட் போட்டு செப்பரேட்டா வச்சிட்டீங்க அப்படின்னா தான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம நாட் போட்டு வரணும். மொத்தம் சுற்றிலும் 24 ஒயர்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப மேல் பக்கமா 8 ஒயர்கள் ஜாயின் பண்ணணும். சைட்ல வந்து 4 ஒயர்கள் ஜாயின் பண்ணணும். அதே போல கீழையும் 8 ஒயர்கள் ஜாயின் பண்ணணும். அடுத்த சைட்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து 4 ஒயர்கள் ஜாயின் பண்ணணும். டோட்டல் வந்து 24 ஒயர்கள் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் ஜாயின் பண்ண பின்னாடி நான் காட்டுறேன். இப்ப பாருங்க, சுற்றிலும் எல்லா ஒயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்னர்ல வந்து சைட்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரும் மேல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரும் வருது. இந்த இடத்துல 2 இடத்துலயும் ஆரஞ்சு கலரே கிடைச்சது. அதுக்கப்புறமா ஹாஃப் ஒயிட்ல 2, கிரீன்ல 2, ஹாஃப் ஒயிட்ல 2, திரும்பவும் ஆரஞ்சு கலர்ல 2 வருது கார்னர்ல. அதுக்கப்புறமா கிரீன்ல 2 வருது. அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர்ல 2 வருது. இதே மாதிரி கண்டினியூஸா 2 ஒயர்கள் சேம் கலர்ல நமக்கு வந்திருக்கு. இனி வந்து நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான். இனி வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் நாட் போடணும். கிராஸ் நாட் போடுறதுக்கு இந்த இடத்துல எல்லாம் நம்ம கிராஸ் ஷேப்ல இல்ல, ஆனாலும் நம்ம நாட் போடணும். இந்த ஒரு லைன்ல மட்டும்தான் இந்த மாதிரி நாட் போடணும். அடுத்தடுத்த லைன்ல நமக்கு கிராஸ் ஷேப் கிடைச்சிடும். இப்ப வந்து 4 ஒயர்கள் இருக்கு இல்லையா, 2 சைட்லயும் ஜாயின் பண்ண ஒயர்களை விட்டுட்டு சென்டர்ல இருக்க 4 ஒயர்கள்ல ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஒயரை எடுத்துட்டு நம்ம கிராஸ் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்து இருக்க ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடலாம். இந்த மாதிரி போடும்போது இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். இந்த ஒரு லைன்ல மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த லைன் வந்து நமக்கு சரியாயிடும். அதே மாதிரி அடுத்த 2 ஒயர்களையும் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 நாட் போட்ட பின்னாடி நம்ம மேல ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரும் அடுத்த ஹாஃப் ஒயிட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒயரும் மீட் ஆகுது. எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது.
இது ரெண்டுலயும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். half white ஆரஞ்சு கலர் ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல நாட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 4 வயர் இருக்கு இல்லையா, இந்த 4 வயர்லயும் 2 நாட் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருக்க 2 வயர்கள்ல நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அடுத்து இருக்க 2 வயர்களையும் நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 நாட் கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ண வயரும் அடுத்த 4 வயர்ல ஜாயின் பண்ண வயரும் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு சேம் கலர் தான் கிடைக்குது. ஏன்னா 2 இடத்துல சேம் கலர்ல தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த மீட் ஆகிற இந்த எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகிற இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம சுற்றிலும் போட்டு வரணும். கார்னர்லயும் அதே போலதான். கார்னர்லயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. நிறைய பேர் வந்து கார்னர் திருப்பறது எப்படின்னு கேக்குறாங்க. கார்னர்ல எந்த சேஞ்சஸுமே பண்ண போறது இல்ல. இதே மாதிரியே தான் 4 வயர் இருக்கிற இடத்துல நம்ம 2 நாட்ஸ் போட்டுக்கணும். ஜாயின் பண்ண ஒரு 2 வயர் மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி தான் சுற்றிலும் நம்ம போட்டு வரணும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வாங்க. நான் வந்து இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் 2 நாட் போட்டுட்டு கிராஸா மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டிருக்கேன். இனி வந்து அடுத்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து எல்லா இடத்துலயுமே நமக்கு எக்ஸ் ஷேப் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வர வேண்டியதுதான். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம கிராஸ் கட் கூடையில போடுற மாதிரியே போட்டு வந்துடணும். எல்லா இடத்துலயுமே நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கும். நீங்க வந்து லைனாவும் போட்டு வரலாம், இல்லைன்னா கிராஸாவும் போட்டு வரலாம். அது உங்க சாய்ஸ் தான். நான் பொதுவா கிராஸா தான் போட்டு வருவேன். அப்பதான் வந்து போர் அடிக்காம இருக்கும். கிராஸா போடுறது எப்படி அப்படின்னா, கீழே வந்து ஒரு 4 நாட் போட்டுக்கோங்க, அதுக்கு மேல 3 போட்டுக்கோங்க, அதுக்கு மேல 2 1 போட்டு அதுக்கப்புறமா கிராஸாவே போட்டுவாங்க. உங்களுக்கு வந்து கூட வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மெத்தட் வந்து போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நீங்க ஃபாஸ்டாவும் போட்டு முடிச்சிடலாம். இந்த கூட வந்து நான் 2 நாள்ல போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப ஃபாஸ்டா போட முடியும். இதே மாதிரி இந்த கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூட வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு லைன் வந்து ஃபோல்டு பண்ணி ஒயரெல்லாம் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து 3வது நாட்ல ஒயரை இன்செர்ட் பண்ணும். ரைட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடில் இருக்கிற 3வது நாட்ல இன்செர்ட் பண்ணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் கிராஸ்ல இருக்க 3வது நாட்ல இன்செர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கிராஸாவே ஒயர்களை இன்செர்ட் பண்ணிடணும். மீதம் இருக்கிற ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கூட வந்து நல்ல பெரிய சைஸாவே நம்ம கிடைச்சிருக்கு. இந்த கூடையுடைய நீளம் பாத்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் இருக்கு. அகலம் வந்து 7.5 இன்ச் இருக்கு. ஹைட் வந்து 12 இன்ச் இருக்கு. நல்ல பெரிய சைஸ் கூடையாவே வந்திருக்கு. இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு ஹேண்டில் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.